போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும்னா தேவனுக்கு முன்பாக அது ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். ஆங்கிலம் சொல்லுது இட்ஸ் அ கிரேஷியஸ் திங் இன் த சைட் ஆஃப் காட். அப்படின்னா இட்ஸ் லைக் அ நோபல் திங், இட்ஸ் அ க்ளோரியஸ் திங், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அது தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான ஒரு காட்சி. எது? ஒருத்தன் அவருக்காகவே வாழ்ந்து என்ன வந்தாலும் பரவாயில்ல போ அப்படின்னு வாழும்போது அவர் சொன்னதையே செஞ்சு என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் தேவன் சொல்கிறது தான் செய்வேன் அப்படின்னு போய் சில நேரம் கஷ்டம் பாடுன்னு எதிர்ப்புன்னு வர்றப்போ அதையும் பொறுமையாக சகிக்கிறப்போ அது தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான ஒரு காரியமாய் தோன்றுகிறது. நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் மனசு அப்படி சொல்லுதா உங்களுக்கு? இயேசு சிலுவையில் பார்க்குறப்போ சிலருக்கு அவமானம் தான் தெரியுது. ஆனால் இதுவும் தெரியணும். என்ன தெரியணும்? அங்கே ஒரு மகிமை வெளிப்படுது. ஏன்னா அவர் என்ன வந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாடுபடுத்தினாலும் எவ்வளோ நிந்திச்சாலும் பரவாயில்ல, கடவுளுடைய சித்தத்தை தான் நான் செய்வேன் அங்கே தொங்குறப்போ அது ஒரு நோபலான ஒரு காரியம். ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு மகிமையான ஒரு காரியம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக தான் வாழுவேன். எவ்வளோ வேணால் நீ எதிர்ப்பு தெரிவி, என்ன வேணால் செஞ்சுக்கோ, எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்தினாலும் கூட நான் தேவனுக்கு பிரியமான விதத்தில் தான் வாழுவேன். அதனால் எந்த கஷ்டத்தையும் சந்திக்க நான் ரெடின்னு போகிறவன் அவன் ரொம்ப பெரிய ஆள். இயேசுவை போல பாடுபடுகிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும். யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன், இயேசு நிமித்தமாக நான் என்ன வேணால் சந்திக்க ரெடி, இயேசுக்காக எதையும் விட்டு கொடுக்க ரெடி, இயேசு சொல்கிறபடி தான் நான் செய்வேன், உலகமே எதிர்த்தா கூட பரவாயில்ல, என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு போகிறவன் அதனால தேவனுக்கு பெரிய மகிமை உண்டாகுதுங்க. என்ன விட்டு கொடுத்தாலும் நான் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ இயேசு மகிமைப்படுறாரு இல்லையா? படுறாரா இல்லையா? நிச்சயமாக படுறார். எல்லாம் நீர்தானேன்னு நம்ம பாடுறோம். அது பாடுறப்போ ஓரளவுக்கு மகிமைப்படுறாரு. எல்லாரும் சேர்ந்து பாடுறப்போ மகிமைப்படுறார், உண்மை. ஆனால் ஆக்சுவலாக வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிட்டா ரொம்ப வேறு லெவலில் மகிமைப்படுகிறார். வேறு லெவலில் மகிமைப்படுகிறார். நம்ம அநேகருக்கு இப்படிப்பட்ட பாடு வராமல் இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது ஒருபோதும் இப்படி வராதுன்னு நினைக்கிறது முட்டாள்தானோ. நீங்கள் இயேசுக்காக அதிகமாக வாழ அவருடைய சித்தத்தை அதிகமாக செய்ய இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடலாம். வீட்லேயோ, வேலையிலையோ, உலகத்துலேயோ, சபையிலையோ, சபைனா பொதுவாக சொல்கிறேன், இந்த விசிபிள் சர்ச் காணக்கூடிய சபையிலையோ இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வரலாம். அதெல்லாம் சந்திக்க மென்டல்